நீர் என்னை பார்த்தீர், கல்வாரியின் அண்டை வந்தே, பாவம் தீர நான் அழுதே, கல்வாரி அண்டை நான் வந்தே, பாவம் தீர நான் அழுதே, பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல மேய்ப்பராக வந்து என்னை மீட்டீரே, நல்ல மேய்ப்பராக வந்து என்னை மீட்டீரே. நல்மெய்ப்பராம் எங்கள் தாயும் தந்தையுமான கடவுளே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வழிபாட்டு நேரத்திற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் மீட்பராம், எங்கள் மெய்ப்பராம் உம்முடைய சத்தத்தை கேட்க ஆவலோடு கூட காத்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்திற்கு செவிசாய்க்கின்ற ஆடுகளைப் போல உமக்கு கீழ்ப்படிந்து உம்மை பின்பற்றுகின்ற ஆட்டு மந்தையைப் போல நாங்கள் இருப்பதற்கு எங்களுக்கு அருள் தாரும். உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்டு அறிந்து இது என் மெய்ப்பனுடைய குரல் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். இந்த வழிபாட்டையும் எங்களையும் உம்முடைய திருக்கரத்திலேயே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தால் நீர் எங்களை நிரப்பி ஆசீர்வதித்து அனுப்பும். எங்கள் நல்மெய்ப்பராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் கடவுளே, ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நின்று பாமாலைகளில் 237 பாமாலை இயேசு எங்கள் மெய்ப்பர் என்கின்ற பாமாலையை நாம் இணைந்து பாடுவோம்.
நின்ற வண்ணமாகவே நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்கள் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியனாக கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. பாவரிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நாம் நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவன் நம்பத்துக்கும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனத்துக்கு போய், தகப்பனே, உமது குரோதமும் பரத்து குரோதம் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திர நல்லன், உம்முடைய கூலிக்காரனாக ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திற்கு மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலனுமிக்க மறுதபிக்க முடியாத பிரதான ஆசார் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசார் நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் முழுங்காற்படிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. சர்வவல்லமையுள்ள கடவுளத்தில் நாம் நமது குறைகளையும் குற்றங்களையும் நம்முடைய மீறுதல்களையும் உணர்ந்தவர்களாய் முதலாம் பாவரிக்கை நாம் ஏறெடுப்போம். முதலாம் பாவரிக்கை சேர்ந்து செல்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழி விட்டு வடிவை அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகவலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, கடவுள் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குதத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பதங்களை அறிக்கை எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய தூய நாமத்துக்கு மகிமுண்டாம்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தர்களாக நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களை கிருபை செய்தலும். ஆமேன். அனைத்து ஆற்றலும் பேரிரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூயாவியாரின் அருளையும் ஆற்றலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் பெயர் போற்றப் பெறுக. ஜெபம் செய்வோம். வாரும் ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கின்ற உள்ளங்களிலெல்லாம் அன்பின் தீயை மூட்டி எழுப்புகின்றவரே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் உள்ளத்தின் தியானமும் உம்முடைய திருமுன்னிலையில் எப்போதும் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்த இறைமக்களே, உங்கள் எல்லாரையும் மூவொரு கடவுளின் திருப்பெயரிலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. இந்த நல்ல நாளில் ஆண்டவர் நமக்கு அருளும் திருவாக்கு, அது தொடக்க நூல் புத்தகம் ஆதியாகமம் 35 அத்தியாயம் 11 வாக்கியம். ஆதியாகமம் 35:11. நானே எல்லாம் வல்ல இறைவன், நீ பலுகி பெருகுவாய் ஆக. போதும். நானே எல்லாம் வல்ல இறைவன், நீ பலுகி
பெருகுவாய் ஆக. ஆண்டவர் இந்த திருவாக்கால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவரும் அருகாமையில் இருக்கிற உங்கள் நண்பர்களை பார்த்து, எல்லாம் வல்ல ஆண்டவர் உன்னை பலுகி பெருகச் செய்வாராக அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிரிச்சின்னு சொல்லுங்க. ஏன்டா சொல்றேன்னு வேதனையோடு சொல்லக்கூடாது, சிரிச்சின்னு சொல்லணும். யாக்கோபுக்கு ஆண்டவர் ஒரு வாக்களிக்கிறார். அந்த வாக்கு தான் இந்த திருவாக்கு. நான் எல்லாம் வல்ல இறைவன், நீ பலுகி பெருக கடைவாய். இந்த எல்லாம் வல்ல ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மையும் பலுகி பெருக செய்வாராக. ஆடுகள் மந்தையின் மெய்ப்பன். இந்த சூழலில்தான் பலுகி பெருகுவாய் என்கின்ற அந்த வாக்கு பதிவு செய்யப்படுகிறது. எப்படி? ஏனென்றால் ஆபிரகாம் முதல் ஈசாக்கு, யாக்கோபு, அதற்கு பிற்பாடு எபிரேய மக்கள் அனைவருமே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த நாடோடி மக்கள் கூட்டம்தான். எனவே அவர்களுக்கு புரிகின்ற விதத்தில் கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வதிக்கிற போது ஒரு ஆடு குட்டி போட்டு 2 குட்டிகள் அதிகமாகிற போதுதான் அவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். ஆகவே கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்கும் போது இவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார், நீங்கள் பலுகி பெருகுவீர்கள் ஆக. இதே ஆதியாகமம் புத்தகத்திலே ஆண்டவர் மனுக்குலத்தை படைக்கின்ற போதும் இப்படித்தான் சொல்லி மனுக்குலத்தையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பார். நாம் படிக்க கேட்ட சங்கீத பகுதியிலும் கடவுள் நம்முடைய மெய்ப்பர், நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகள் அப்படின்னு நாம் படித்தோம். அப்படியானால் நம்முடைய வாழ்வில் நாம் இறைவனுடைய கரத்திலிருந்து பெருக்கமான ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமேயானால் ஆடுகளின் மெய்ப்பராம் கடவுளை பற்றியும் நம்முடைய கடமை என்ன என்பதை பற்றியும் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். என்னுடைய மெய்ப்பன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதுபோல் மெய்ப்பனின் ஆடுகளாகிய என்னுடைய காரியம் என்ன என்பதையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த ஆடுகளுக்கும் மெய்ப்பனுக்கும் இடையே இருக்கின்ற அந்த உறவு நிலை வலுவானதாக இருக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்வில் பெருகும். நல் மெய்ப்பர் நம்முடைய கடவுள். நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியில் நல்ல மெய்ப்பன் நானே என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்படியானால் கிறிஸ்து இயேசு நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார். நாம் அவருடைய மந்தையின் ஆடுகளாய் இருக்கிறோம். இந்த மெய்ப்பராம் கடவுளை பற்றி நாம் அறிந்திருக்கிறோமா? நம்முடைய மெய்ப்பர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணநலன்கள், அவருடைய பண்புகள் என்ன என்பதை நாம் தெரிந்திருக்கிறோமா? அப்படி இல்லை அப்படின்னா நாம் படிக்க கேட்ட இந்த பழைய ஏற்பாட்டு பகுதி கடவுளின் தன்மைகளை, நம்முடைய மெய்ப்பராம் கடவுளின் தன்மைகளை மிக அழகாக விளக்கி சொல்லுகின்ற ஒரு பகுதியாக அது அங்கே அமைந்திருக்கிறது. யாக்கோபு 2ஆம் முறையாக தன்னுடைய வாழ்வில் இந்த துன்பத்தை, பதற்ற நிலையை, தனிமையை, பயத்தை, அச்சத்தை அவர் அனுபவிக்கிறார். முதல்ல அவருக்கு இதே போல் ஒரு பயம், அச்சம், திகில், எதிர்காலம் இருண்டு போன நிலை, ஒரு அனுபவம் உண்டு. எப்போது? அவங்க அப்பாவையும் அவங்க அண்ணனையும் ஏமாத்திட்டு வீட்டை விட்டு அவர் ஓடி போகிறாரே, அப்போது வனாந்தரத்தில் தனிமை அவரை ஆட்கொள்ளுகிறது. எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியாது.
அச்சம் திகிலடைந்த நிலையில் அவர் இருக்கிறார். அப்போது கடவுள் அவரை சந்தித்து அவருக்கு வாக்கு பண்ணுவார். அந்த இடத்துக்கு தான் என்ன பேர் வைக்கிறாரு? சரியா போச்சு போக, பெத்தேல்னு பேர் வைக்கிறார் இல்லையா? ஏல் என்றால் கடவுள் அப்படின்னு அர்த்தம். பெத்துனா வீடு அப்படின்னு அர்த்தம். அப்போ பெத்தேல் அப்படின்னா இது கடவுளுடைய வீடு அப்படின்னு அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த இடத்துக்கு பேர் என்னவா? லூஸ்ன்னு இருக்கும். ஆமா, ரைட். முதலாம் முறை தன்னுடைய வாழ்வில் பதற்றத்தையும் திகிலையும் அனுபவித்த போது கடவுள் தனக்கு தரிசனமான, கடவுள் தன்னை ஆற்றுப்படுத்திய அதே இடத்திற்கு இப்போது மீண்டும் போகும்படி யாக்கோபும் அவருடைய குடும்பத்தாரும் அழைக்கப்படுகிறார்கள். ஏன்? 34ஆம் அத்தியாயத்தை நீங்கள் இல்லங்களுக்கு சென்று படித்து பாருங்கள். 34ஆம் அத்தியாயத்தில் ஒரு பெரும் அசம்பாவிதம் நடைபெறுகிறது. இவர்கள் குடியிருந்த அந்த நாட்டின் மக்கள் யாக்கோபின் புதல்வி தீனா அவர்களை அவர்கள் கொடூரமாக நடத்துகிறார்கள், மானபங்கப்படுத்துகிறார்கள். அப்போ யாக்கோபின் சகோதரர்களும் யாக்கோபும், நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொண்டால் நாங்கள் உங்களோடு திருமண உறவு வைத்துக் கொள்ளுவோம், பெண் கொடுக்கவும் பெண் எடுக்கவும் செய்வோம் என்று சொல்லுகிறார்கள். இதை நம்பி அந்த சேக்கேம் நாட்டு தலைவனும் அவருடைய மகனும் எல்லாரும் விருத்த சேதனம் செய்து கொள்ளுகிறார்கள். அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் விருத்த சேதனம் செய்து கொண்டதால் மிகுந்த வலி வேதனை, ஆண்கள் எல்லாரும் நடக்க முடியாமல் எழும்ப முடியாமல் தங்களுடைய பணிகளை செய்ய முடியாமல் இருக்கிற அந்த தருணத்தில் சிமியோனும் லேவியும் ஊருக்குள் சென்று எல்லாரையும் மடங்கடிக்கிறார்கள். ஆண்கள் எல்லாரையும் மடங்கடித்து பெண்களையும் குழந்தைகளையும் சிறைபிடித்து போகிறார்கள். இந்த நிலையில்தான் யாக்கோபு சொல்லுகிறார். அந்த கடைசி சில வசனத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 30வது வாக்கியத்தை படிக்கிறேன். 34 என்னை கலங்க பண்ணினீர்கள். எப்ப நாம நாடோடிகள், இந்த ஊரின் சுதந்திரவாளிகள் அல்ல. அவன்லாம் இங்கே பிறந்து வளர்ந்து இங்கே இருக்கிறவன். நாம ஆடு மேய்ச்சிட்டு எங்க தண்ணி இருக்கோ அங்க புட்களை மேய சொல்லி நாம் தற்காலிகமாக வாழ்கிறோம். இந்த இடத்தில் என்னை கலங்கடிக்க பண்ணினீர்கள். ஏன்னா இதை கேள்விப்படுகிற சுற்றத்தார் எல்லாரும் ஒன்று கூடி நம்மிடம் போருக்கு வந்தால் நானும் என் குடும்பமும் அழிந்து போவோமே, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்கள் அப்படின்னு ஒரு அபயக்குரலை எழுப்புகிறார். உடனே அவங்க அதுக்கு பதில் சொல்றாங்க, அவன் மட்டும் எங்கள் சகோதரியை ஒரு விலை மாதை போல நடத்தலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த சூழல்ல தான் யாக்கோபுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இதை கேள்விப்படுகிற அக்கம் பக்கத்து ஊர்கள் எல்லாம் ஒன்று கூடி, நாடோடியா வந்தவன் நம்ம ஊர் ஆளையே இந்த மாதிரி பண்ணிட்டானே, அவனை அழித்து விடலாம் என்று சொன்னால் என்ன செய்வது? அவங்க அண்ணன் சொல்லுவான், என்னையும் ஏமாத்திட்ட, என் சேஷபுத்திர பாகத்தையும் வாங்கிட்ட, என்னுடைய ஆசீர்வாதத்தையும் என் தகப்பனிடந்து வாங்கிட்ட, நீ எப்படியும் தகப்பனுடைய சாவுக்கு ஊருக்கு வருவாய், அப்போது உன்னை கொலை செய்வேன். அதே போன்ற ஒரு மிரட்டல், அதே போன்ற ஒரு திகில், வாழ்வுக்கான அச்சம், பயம், இந்த சூழலின் நடுவில் தான் கடவுள் அவரை சந்திக்கிறார். நீ பெத்தேலுக்கு போ, அங்கே ஒரு பலிபீடத்தை எழுப்பு, அங்கே என்னை தொழுதுகொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி சொல்லுகிற போதுதான் யாக்கோபு உடனே தன் குடும்பத்தார் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார். 3வது வாக்கியம், எழுந்து வாருங்கள், பெத்தேலுக்கு செல்வோம், அங்கே என் துன்ப நாளில் என் மன்றாட்டை கேட்டருளி நான் சென்ற இடமெல்லாம் எனக்கு வழித்துணையாய் இருந்த இறைவனுக்கு ஒரு பலிபீடம் எழுப்புவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியானால்
அவருக்கு கடவுள் என் மெய்ப்பர் எப்படிப்பட்டவர் என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது. எப்படிப்பட்டவர் நம்முடைய மெய்ப்பர்? துன்ப நாளில் நாம் எழுப்புகிற கூக்குரலுக்கு செவி சாய்க்கின்றவர். அல்லேலூயா. ஆமா, பல நேரங்களில் நாம் ஆபத்தில் இருக்கிற போது பலருடைய வாசலை தட்டுவோம். அவருடைய வாசல்கள் திறக்கும், ஆனா இதய கதவு மூடியே இருக்கும். உள்ள வாங்க எல்லாம் சொல்லுவாங்க, தண்ணி குடிங்க எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம உதவின்னு கேட்கும் போது ஐயோ சாரி, இப்போ என்னால முடியாது. ஆனால் கடவுள் அப்படி அல்ல. நாம் துன்ப நிலையில் இருக்கிற போது, துயரத்தில் இருக்கிற போது, கலக்கத்தில் இருக்கிற போது, திகில் அடைந்து இருக்கிற போது, பயத்தோடும் அச்சத்தோடும் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று நாம் தவிக்கிற போது எல்லாம் நாம் எழுப்புகிற கூக்குரல் இருக்கிறதே, நாம் விடுகிற அந்த பெருமூச்சு இருக்கிறதே, அவற்றையெல்லாம் ஆண்டவர் கேட்டு அதற்கு பதில் அளிப்பார். அதனாலதான் இங்க சொல்றாரு, என் துன்ப நாளில் கடவுள் எனக்கு கேட்டருளி, என் சத்தத்தை கேட்டருளி எனக்கு செவி சாய்த்தார். இப்போதும் துன்ப நாள் வந்திருக்கிறது, வாருங்கள் நாம் பெத்தேலுக்கு போவோம் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, ஒருவேளை துன்பத்தின் நடுவிலே இருக்கிறாயா? என் குரல் யாருக்கும் கேட்கப்படவில்லை என்று எண்ணுகிறாயா? கவலைப்படாதே. நம்முடைய மெய்ப்பராம் கடவுள் துன்பத்தில் இருக்கிற நம்முடைய கூக்குரலுக்கு அவர் செவி சாய்த்து அதற்கு பதில் அளிப்பார். இரண்டாவது, இங்க அவர் சொல்றாரு, அதே 3வது வாக்கியத்தில் சொல்றாரு, நான் சென்ற இடமெல்லாம் எனக்கு வழித்துணையாய் இருந்த இறைவனுக்கு பலிபீடம் எழுப்புவோம். துன்ப நாளில் செவி சாய்ப்பது ஒன்று, துன்பத்தில் துணையாக இருப்பது மற்றொன்று. பல நேரங்களில் நாம சொல்லுவோம், வெளியில ஜாலியா போகும்போது சொல்லுவோம், ஏய் வாடா கொஞ்சம் கம்பெனி கூடுறான்னு. ஆனா துன்ப நேரத்தில் வாடா எனக்கு கொஞ்சம் துணையா இருறா அப்படின்னு சொன்னா நாம் துன்பத்தில் துணையாக இருப்பது இல்லை. அப்படி யாரையும் நம்மால் பார்க்க முடியவில்லை இன்றைக்கு இருக்கிற வேகமான உலகத்தில். ஆனால் நல்மெய்ப்பராம் கடவுளின் பண்பு என்ன? யாரெல்லாம் துன்பத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் துணையாக இருப்பார். ஒரு சிறுவன் இருக்கிறான், அவனுக்கு திடீர்னு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னா அவங்க அப்பா சொல்றாருன்னு வச்சுங்க, பயப்படாதடா நான் உன் கூட இருக்கிற அப்படின்னு சொல்லுவார். அதுக்குன்னு எக்ஸாம் அவங்க அப்பா அப்பா எழுத முடியுமா? எழுத முடியாது. சொல்லி கொடுக்கறது அவங்க அப்பாவா இருக்கும். ஆனா எக்ஸாம்ல அவன் யாரை நினைப்பான்? அவங்க அப்பாவை நினைச்சிக்கினே எழுதுவான் இல்லையா? அவங்க அம்மாவை நினைச்சிக்கின்னு எழுதுவான். சொல்லி கொடுக்குறவங்க யாரோ அவங்கள நினைச்சுன்னு எழுதுவான். கடவுள் நம்முடைய வாழ்வில் நாம் எப்போது எல்லாம் துன்ப நிலையில் இருக்கிறோமோ அப்போது எல்லாம் நமக்கு துணையாக இருப்பார். இதுதான் மெய்ப்பராம் கடவுளின் பண்பு. அதனாலதான் யாக்கோபு சொல்றாரு, என் கூக்குரலுக்கு செவி சாய்த்தார், எனக்கு பதில் அளித்தார், என் துன்பத்தில் என்னோடு இருந்து நான் சென்ற இடமெல்லாம் எனக்கு துணையாக இருந்தார். He was a best companion to me in distress. ஒருவேளை இன்னைக்கு யாராவது துன்பத்தில் துயரத்தில் இருந்தீங்கன்னா, எனக்கு துணையா யாருமே இல்லைன்னு நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நல்மெய்ப்பராம் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க முகத்தை பார்த்து நல்லா கண்ணை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உனக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு. கவலைப்படாத. அதுக்கு முன்னாடி சொல்லுங்க, கவலைப்படாத, ஆண்டவர் உனக்கு துணையாக இருப்பார். இல்லையா? கடவுளுடைய பண்பு, நம்முடைய மெய்ப்பராம் கடவுளின் பண்பு, நம்முடைய கூக்குரலுக்கு செவி சாய்க்கிறார். நம்முடைய துன்ப நாளில் நமக்கு துணையாக இருக்கிறார். மூன்றாவது இங்க இருக்கு பாருங்க, இவங்க எல்லாம் புறப்பட்டு பெத்தேலுக்கு போறாங்க. இப்ப நம்ம பக்கத்து வீட்டுக்காரு நம்ம கூட சண்டை போட்டு நம்மளை அடிச்சுட்டு
வீட்டுக்குள்ள போயிட்டாரு. நாம் என்ன பண்ணுவோம்? நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, என் வீட்டு வாசலே நின்று இருப்பேன். ஏன் தெரியுமா? அவன் எப்போ வீட்டு வாசலை விட்டு வெளியே வருவான், அவனை காலி பண்ணலான்னு பார்த்துன்னு இருப்பேன். இந்த செய்தி அக்கம் பக்கத்து ஊரெல்லாம் போயிருக்கோம். இந்த மாதிரி யாக்கோபும் அவன் பசங்களும் நம்ம ஊர் ஆளுங்களெல்லாம் அச்சு போட்டாங்க. அவன் இப்போ எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கிளப்பின்னு பெத்தேலுக்கு போயின்னுக்கிறான். எல்லாம் இந்த வழியாக தானே பெத்தேலுக்கு போனோம், இங்கே அவனை காலி பண்ணிடலாம், மடக்கிடலாம், எல்லாரும் திட்டம் போட்டு வைத்திருப்பார்கள். யாக்கோபுக்கு இப்போ அச்சம். வாழ்வை எப்படி தக்க வைத்துக் கொள்வது? அவருக்கென்று சொந்தக்காரர்களோ உறவினர்களோ யாரும் இல்லை அந்த பகுதியில், நாடோடிகள். இப்படிப்பட்ட தருணத்திலே வசனம் எப்படி இருக்கிறது பாருங்கள். 5வது வாக்கியம் படியுங்கள். பாருங்க, அவர்கள் யாக்கோபும் அவருடைய குடும்பத்தாரும் புறப்பட்டு சென்ற பொழுது அவர்களை சூழ்ந்திருந்த எல்லா நகரத்தினருக்கும் கடவுள் திகில் ஊட்டினார். எனவே அவர்கள் யாக்கோபின் புதல்வரை துரத்தி செல்லவில்லை. யாக்கோபை துரத்தி இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஏம்பா யாக்கோபுக்கு இந்த நிகழ்வு நடந்ததே தெரியாதுப்பா, அவங்க அப்பனுக்கு தெரியாதே, சிமியோனோ லேவியோ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதனால கேட்ச் ஒன்லி சிமியோன் அண்ட் லேவி, அவனை மட்டும் பிடிங்க, மற்ற அவன் சகோதரர்கள்லாம் கூட விட்டுருங்கப்பா, அவனை மட்டும் பிடிங்கன்னு கூட அவர்கள் திட்டம் போட்டு இருக்கலாம். ஆனால் கடவுள் அந்த மக்களுடைய மெய்ப்பராக இருந்து அவர்களை துரத்தி வர திட்டமிட்டு இருந்த மக்கள் எல்லாருக்கும் திகில் ஊட்டினாராம். இப்ப யாரே திகில்ல போயின்னு இருக்கிறது? யாக்கோபும் அவருடைய குடும்பத்தாருமே பயத்தோடும் திகிலோடும் தான் போயிட்டு இருக்காங்க. வழியில யார் நம்மளை மடக்குவா, யார் நம்மளை அடிப்பா, என்ன செய்வாங்கன்னு தெரியாது, அப்படி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை பற்றிய அச்சமும் திகிலும் சூழ்ந்து இருக்கிற மக்கள் கூட்டத்தாருக்கு வந்துட்டு. நம்முடைய ஆண்டவர், நம்முடைய மெய்ப்பராம் ஆண்டவர் நம்மை காக்கின்றவராக அவர் இருக்கிறார். நமக்கு கண்மலை அவர், நமக்கு கோட்டை அவர், நாம் நம்பி இருக்கிற துருகம் அவர். அல்லேலூயா. ஆமா, நீதிமான்கள் அவருடைய துருகத்திற்குள் ஓடி சுகமா இருப்பார்களாம். ஆண்டவர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார். அவர் நம்முடைய கூக்குரலுக்கு செவிசாய்க்கிறார். துன்பத்தில் நமக்கு துணையாக இருக்கிறார். நம்மை எல்லா எதிரிகளிடம் இருந்தும் அவர் காக்கின்றவராக இருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிற போது நம்முடைய கடமை என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாட் இஸ் our duty? When God is my shepherd, what is my duty as a sheep? என்னுடைய கடமை என்ன என்கிற ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியில் மிக அழகாக நல் மெய்ப்பரை பற்றியும் ஆடுகளை பற்றியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இல்லையா? அதில் 10ஆம் அத்தியாயம் 3வது வாக்கியத்தை பாருங்கள். ஆடுகளும் அவருடைய சத்தத்திற்கு ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கிறது. இந்த மாதம் தொடக்கத்தில் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு பிரசங்கம் தான் பண்ணேன். 1ஆம் தேதி யாருடைய குரலுக்கு நாம் நமது செவிகளை திறக்கிறோம்? ஆதாம் ஏவாளுக்கு 2 குரல் ஒலித்தது. ஒரு குரல் சொல்லுச்சு, இதை சாப்பிடாத, சாப்பிடும் நாளில். இன்னொரு குரல் சொல்லுது, இதை சாப்பிட்டால் நீங்கள்
சாவதில்லை, தேவதூதர்களை போல் மாறிவிடுவீர்கள். உங்கள் கண்கள் எல்லாம் எந்த சத்தத்திற்கு அந்த ஆடு செவி சாய்ச்சிருக்கணும்? மெய்ப்பனுடைய குரலுக்கு செவி சாய்த்திருக்க வேண்டும். அந்தோ பரிதாபம், அவர்கள் அலகையின் சத்தத்திற்கு செவி சாய்த்து விட்டார்கள். சிம்சோனையும் எடுத்துக்காட்டாக சொல்லுகிறேன். சிம்சோன் ஒரு மாவீரன், கடவுளுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்க வேண்டும். ஆனால் அவர் ஒரு பாலியல் தொழிலாளி, தொழிலாளுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கிறார். 2-3 முறை மறுக்கிறார். இந்த ரகசிய சிம்சோன் பத்தி தெரியுமா தெரியாதா? நீங்களாம் முழிக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நான் வேற யாரோ ஹீரோ, பட ஹீரோவை பத்தி சொல்லின்னு இருக்க மாதிரி அப்படி பாக்குறீங்க. சிம்சோன் பெலிஸ்தியரை மேற்கொண்டு இஸ்ரேலருக்கு மிகப்பெரிய ரட்சிப்பை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே இறைவரால் பிறக்க செய்யப்பட்டவர். நசரேய விரதம் கொண்டவர். அவருக்கு தலை மயிரில் தான் பலம். சவரன் கத்தி அவருடைய தலையில் படவில்லை. பெலிஸ்தியர் ஒவ்வொரு முறையும் அவரை பிடிக்க வருகிற போது எல்லாம் இந்த பாலியல் தொழிலாளியிடம் சொல்லுவாங்க, அவர் உன் மீது அன்பு வைத்திருக்கிறதுனால் இந்த அன்பை பயன்படுத்தி அவருடைய பலம் எதில் இருக்கிறது அதை கொஞ்சம் கேட்டு எங்களுக்கு சொல்லணும். இந்த அம்மாவும் 4-5 தடவை போட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சொல்லுவோம் பலம் என்ன, சொல்லு பலம் என்ன, 2-3 தடவை மறுத்துடுவான். ஆனால் அவர் இப்படி அனுதினமும் நச்சரித்து கொண்டே இருந்ததுனால அவளுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அந்த ரகசியத்தை அவன் வெளிப்படுத்தி விடுவான். அந்தோ பரிதாபம், அவருடைய வாழ்வு சின்ன பின்னமாகப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, நாம் கடவுள் நம்முடைய மெய்ப்பராக இருந்து நாம் அவருடைய ஆடுகளாக இருப்போமே, ஆனால் நாம் யாருடைய குரலுக்கு செவி சாய்க்கிறோம் என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. கல்யாணம் ஆகிற வரைக்கும் யாருக்கு குரல் கொடுப்பாங்க? யார் சத்தத்துக்கு செவி கொடுப்பாங்க? அம்மா அப்பா. கல்யாணம் ஆயிட்ட அப்புறம் யார் குரலுக்கு செவி கொடுப்பாங்க? மனைவி, கணவன். கொஞ்சம் வயசாயிடுச்சு, பசங்க எல்லாம் காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டாங்க, அப்போ யாருக்கு செவி கொடுக்கணும்? பிள்ளைங்களுக்கு செவி கொடுக்கணும். இப்படி வாழ்க்கையில நமக்கு பல்வேறு சத்தங்களுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனாலும் நல்மைப்பராம் கிறிஸ்து இயேசுவின் சத்தம் எது என்று அறிந்து அவருக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் பல முக்கிய காரியங்களை, தீர்மானங்களை நாம் எடுக்கிற போதெல்லாம் இறைவனுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கிறோமா என்று நாம் கேட்டு அறிந்து செயல்பட வேண்டும். அதனாலதான் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இல்லை, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்க ஏதாவது ஒரு காரியத்தை பற்றி யாராவது கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அவங்க ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்வாங்க. இப்போல்லாம் நம்ம அப்படி சொல்கிறது இல்லை. நம்மளே என்ன பண்ணிடுறோம்? எல்லாம் முடிவு எடுத்துடுறோம். முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு அப்படி செய்கிறோம், சாமிக்கு சித்தமானா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க? ஏன் ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க? நாம் பேசுவோம், நாம் காரியத்தை சொல்லுவோம், அதுக்கு பதில் என்ன பண்ணுவார்? அவரு சொல்லுவார் இல்லையா? அப்படி இருந்தாங்க அப்பத்தி ஆடுகள். இப்பத்தி ஆடுகள் கேட்கறதுலாம் இல்லை, ஒன்லி டெல்லிங் தான். கடவுளுடைய சத்தத்திற்கு நாம் நல்ல ஆடுகளாய், அவருடைய மந்தையின் ஆடுகளாய் செவிசாய்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். அவர் நமக்கு செவிசாய்க்கிறார். நாம் துன்ப நேரங்களில் இடுகிற கூக்குரலுக்கெல்லாம் அவர் செவிசாய்க்கிறார். அதுபோல் அவருடைய குரலுக்கு நாம் நல்ல ஆடுகளாய் செவிசாய்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். இதுதான் நம்முடைய கடமை. இரண்டாவது, அவரை பின்தொடர வேண்டும். 4வது வசனத்தில் இப்படி இருக்கு,
தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றிற்கு தெரியும். குரலை கேட்பது மட்டுமல்ல, அவரை குரல் கேட்டு பின்தொடர்ந்து போக வேண்டுமா? கான்ஸ்டன்ட் ஃபாலோயிங் இல்லைன்னா கன்சிஸ்டன்சி இன் ஃபாலோயிங் ரொம்ப அவசியம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில். பல நேரங்களில் நாம இந்த பின்தொடர்றத விட்டுறோம். எங்கேயோ ஒரு இடத்துல அப்படியே கடினப்பாடுகள் இடர்பாடுகள் வருகிற போது அப்படியே அங்கேயே நாம் நின்று போய் விடுகிறோம். நம்முடைய வாழ்வு பின்மாற்றமான வாழ்வாக மாறி போய் விடுகிறது. விசுவாசிக்கும் சீடருக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கும் சீடர்களுக்கும் என்ன வேறுபாடு? நீங்களாம் விசுவாசியா சீடர்களா? விசுவாசின்னா பின்தொடர்ந்துட்டே வருவாரு. திடீர்னு ஒரு கல் வந்துடுச்சுன்னா அங்கேயே நின்றுடுவார். அதை தாண்டி வர முடியாது. வாழ்க்கையில் தடைகளும் துன்பங்களும் வருகிற போது அங்கேயே அவர் நின்று விடுவார். சீடர் அப்படின்னா அந்த தடைகளை தாண்டி அவர் தொடர்ந்து கிறிஸ்துவை பின்பற்றுவார். ஆகையினாலதான் சீடர்கள் ஆக வேண்டும். இயேசுவை பின்தொடர்கிறவர்கள் எல்லாரும் வெறும் நம்பிக்கையாளர்கள் மட்டுமல்ல, அவர்கள் எல்லாரும் சீடர்கள். அதனாலதான் இங்க சொல்றாரு, ஆடுகள் என்னுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கும், அவைகள் என்னை பற்றி அறிந்திருக்கிறது, நானும் அவைகளை பற்றி அறிந்திருக்கிறேன். அவைகள் என் சத்தத்திற்கு செவி சாய்த்து என்னை பின்தொடரும். வேறு ஒருவருக்கு அது செவி கொடுக்காது, அவர்களை விட்டு ஓடி போகும் என்று திருமறை வாக்கியம் சொல்லுகிறது. பின்தொடர்வது மிக மிக அவசியமான காரியம். சீடர்களுடைய வாழ்விலும் துன்பங்கள் வருகிற போது அவர்கள் பின்வாங்கினார்கள். ஆனால் தொடர்ந்து கிறிஸ்துவின் வார்த்தை அவர்களுக்கு வந்தபோது மரணமே ஆனாலும் நாங்கள் அவரை பின்தொடர்வோம் என்று சொல்லி தங்களை இரத்த சாட்சிகளாக ஒப்புக் கொடுத்தார்கள். நான் ஒரு குருசேகரத்திலே பணியாற்றி கொண்டிருந்தேன், பன்னூர் குருசேகரத்திலே. இன்றைக்கு நம்முடைய மருத்துவ குழுவும் அங்கேதான் சென்று இருக்கிறார்கள். அங்க எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 100 ஆடாவது இருக்கும். செம்மறி ஆடு, கொர ஆடுன்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாரும் காலையில் அந்த ஆட்டை ஓட்டி கொண்டு போவார்கள் மலைக்கு. மாலை 4 மணி அப்படி திரும்புவாங்க. நான் முறை பார்க்கும்போது சாயங்காலம் 4 மணிக்கு புழுதி பறக்குது. அப்படியே என்னடா இது இவ்வளோ புழுதி பறக்குதுன்னா பார்த்தா ஆடு மாடு எல்லாம் அப்படியே மலையிலேருந்து இறங்கி வருது. அப்படியே கொஞ்ச நாள் கழித்து சாயங்காலம் அங்கே போய் நின்று, இந்தாங்க ஐயா உங்கள் ஆடு உங்கள் பின்னாடி தான் வருமா அப்படின்னு, வந்து பாருங்க அப்படின்னாரு. ஒரு பெரிய தெரு, 3 தெரு இருக்காங்க, பெரிய தெருன்னு சொல்லுவாங்க. அந்த பெரிய தெருவில் நின்றுட்டேன். பெரிய தெருலேருந்து குறுக்க நிறைய சந்துங்க இருக்கும். அவங்கவுங்க சந்து பக்கத்தில் நின்றுட்டு ஒரு மாதிரி ஒரு குரல் கொடுப்பார்கள். அவங்க ஆட்டை வழக்கமாக அழைக்கின்ற குரல், அது ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும். அப்படி அழைக்கிற போது எல்லாம் இந்த ட்ரெயினில் ட்ராக் எப்படி அப்படியே தனித்தனியாக பிரியுது. இப்போ மும்பை, கல்கத்தா போன்ற பகுதியில் நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அது மாதிரி ஃப்ளைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, துபாயெல்லாம் போனீங்கன்னா ஒரே நேரத்தில் பல விமானங்கள் பல திசையை நோக்கி பாட்டுக்கு அப்படியே பிரிஞ்சு போவோம். ஒன்று இறங்கும், ஒன்று மேலே போகும், நமக்கு இடிக்கிற மாதிரி தெரியும். அதுபோல அந்தந்த மெய்ப்பனுடைய குரலுக்கு செவி சாய்த்து நேரம் வந்துட்டு ஆடுங்களாம் டக்கு 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 டக்குன்னு அப்படியே பிரியும் பாருங்க. ட்ராக் போட்டு வச்சு பிரிகிற மாதிரி அந்த ஆடுகள் பிரிந்து செல்வதை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். 2-3 நாள் பார்த்துட்டு 3ஆவது நாள் சரி நம்ம குரல் கொடுத்து பார்க்கலாம், என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் அந்த ஆடு அப்படின்னு குரல் கொடுத்தா இந்த காதெல்லாம் டக்குன்னு அப்படியே தூக்கும். அப்படியே தூக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு, உனக்கெல்லாம் நான் செவி சாய்க்க முடியாதுன்ற மாதிரி பார்த்துட்டு அது பாட்டுக்கு அவங்க மெய்ப்பனை பின்தொடர்ந்து போகிறது.
ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்து அவரை பின்தொடர்கிறது. நீயும் நானும் நல்மெய்ப்பராம் கிறிஸ்துவின் மெய்ப்பின் மந்தைகளான ஆடுகளாய் இருப்போமேயானால் அவருடைய குரலுக்கு செவிசாய்த்து அவரை அறிந்து அவருக்கு பின் செல்வதுதான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஃபாலோயிங் கிரைஸ்ட் கன்சிஸ்டன்ட்லி, தொடர்ச்சியா போய்கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவதாக, இப்படி அவருடைய சத்தத்திற்கு செவிசாய்த்து அவரை பின்தொடர வேண்டுமேயானால் நாம் என்ன செய்யணும்? யாக்கோபு என்ன செஞ்சார் பாருங்க. அவர் இப்ப பெத்தேலுக்கு போகிறார். அதுக்கு முன்னாடி அவங்க மக்கள் இடத்துல சொல்றாரு, அவங்க வீட்டுக்காரங்க கிட்ட சொல்றாரு. ஆதியாகமம் 35:2, யாக்கோபு தன் வீட்டாரையும் அவரோடு இருந்த அனைவரையும் நோக்கி, உங்களிடம் உள்ள வேற்று தெய்வங்களின் சிலைகளை அகற்றிவிட்டு உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் உடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். கிளென்சிங் ஒன்ஸ் ஓன் செல்ஃப். செல்ஃப்னா ஷெல்ஃப் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற ஷெல்ஃப். நம்ம வீட்டில் இருக்கிற ஷெல்ஃபை கூட என்ன பண்ணுவோம், நாம கிளீன் பண்ணுவோம் இல்லையா? திடீர்னு போன வாரம் பார்த்தா எங்கள் வீட்டம்மா கதவை போட்டுன்னு இருக்காங்க. எனக்கு பயமாகி போச்சு. என்ன அப்படி ஒன்றும் பெரிய சம்பவம் ஒன்றும் நடக்கலையே. அப்புறம் கதவை திறந்தா மொத்த பீரோவில் இருக்கிற துணி எல்லாம் கீழே இருக்குது. பீரோ சாவி எப்படிப்பா கடிச்சது அப்படின்னு. 2 வருஷம் ஆச்சு அந்த பீரோ சாவி காணோம். திறக்கவே இல்லை. திறந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு அடுக்கணும். 2 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம பீரோ என்ன பண்ணுறோம், ஷெல்ஃபை அரேஞ்ச் பண்ணுறோம். பல வருடங்களாக நம்முடைய செல்ஃப் சுத்தம் பண்ண முடியாம அழுக்காக இருக்கிறது. கிறிஸ்துவின் மந்தையில் இருக்கிற அவருடைய ஆடுகளாம் நாம் நம்மை அனுதினமும் தூய்மைப்படுத்தாவிட்டால் அவருடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடியாமல் போய்விடும். அவரை தொடர்ந்து பின் செல்ல முடியாமல் போய்விடும். அனுதினமும் நாம் நம்முடைய இருதயத்தை தூய்மைப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். அதனால்தான் தாவீது சொல்லுவார், இரவு நேரங்களில் ஆண்டவரே நீர் என்னை பாரும், என்னை ஆராய்ந்து அறியும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து அவற்றை எடுத்து போடும். கிறிஸ்துவின் மந்தையாகிய நாம், அவருடைய குணாதிசயங்களை பண்புகளை அறிந்திருக்கின்ற நாம், என் கூக்குரலுக்கு என் ஆண்டவர் எனக்கு செவிசாய்ப்பார், என் துன்ப நாளில் ஆண்டவர் எனக்கு துணையாக இருப்பார், என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து என் எதிராளிகளிடமிருந்து என்னை காப்பாற்றுவார். இதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனால் நான் எப்படி ஒரு ஆடாய் இருக்க வேண்டும் என்பதில் நாம் பின்தங்கி இருக்கிறோமே. அவருடைய குரலுக்கு நான் செவி சாய்க்கிறேனா? அவரை தொடர்ந்து பின்பற்றுகிறேனா? என்னுடைய உள்ளம் அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறதா? இதனை நாம் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். நான் பாட்டெல்லாம் பாடுறதில்லை, அம்மா தான் பாடுவாங்க. இருந்தாலும் இன்னைக்கு இந்த பாட்டு பாடும்போது எனக்கு மனசில் தோணிச்சு, அதனால் நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம் அப்படின்னு யோசித்தேன். ஐயையா நான் வந்தேன், தெய்வ ஆட்டுக்குட்டி வந்தேன். அதில் அந்த கடைசி சரணம் பாருங்கள். மட்டற்ற அன்பினால் தடை ஏதும் மாறி அகன்றதுவே, இனி திட்டமே உமது உடைமை நான், என்றென்றும் உம்மண்டை நான் வருகிறேன். பொருள் உணர்ந்தவர்களாக ஜப நிலையில நாம் இந்த பாடலை நாம் பாடுவோம்.
மற்றவும் அன்பினாலே தடை ஏதும் மாறியகன்றதுவே. மற்றவும் அன்பினாலே தடை ஏதும் மாறியகன்றதுவே. இனி திட்டமே உந்தம் உடமையான் என்றென்றும் தேவாட்டு குட்டி வந்தே. இனி திட்டமே உந்தம் உடமையான் என்றென்றும் தேவாட்டு குட்டி வந்தே. ஐயா நான் வந்தே தேவ ஆட்டுக்குட்டி வந்தே. தேவ ஆட்டுக்குட்டி வந்தே. கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என்னுடைய சத்தத்தை கேட்டு உமது செவிகளை திறந்திருக்கிறீர். நீர் வாசல் அண்டை நின்று தட்டுகிற சத்தத்தை கேட்டு என் இதய கதவை திறக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நாம் சொல்வோம். நம்முடைய துன்ப நாளில் நமக்கு துணையாக இருந்தவர் ஆண்டவரே, உம்மையே நான் தொடர்ந்து பின் செல்வேன் என்று சொல்லுவோம். நம்முடைய எதிரிகளிடமிருந்து நம்மை காப்பாற்றுகின்றவர் அவர். அவருடைய குரலுக்கே நாம் செவி சாய்த்து அவரை பின்பற்றுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்கள் நல் மெய்ப்பராக இருந்து எங்களை நடத்துகிறவரே, உம்முடைய கரங்களிலேயே எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி உமது மெல்லிய சத்தத்தை கேட்டு அறிந்து உம்மை தொடர்ந்து பின் செல்ல எங்களுக்கு அருள்தார். இயேசு கிறிஸ்துவாம் எங்கள் நல் மெய்ப்பரின் வழியே வேண்டிக் கொள்கிறோம் கடவுளை. அன்புக்குரியவர்களே, இந்த டிஃபன் டோக்கன், பிரியாணி டோக்கன் நீங்கள் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் அதனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களேயானால் நாம் அதற்கான ஆயத்தத்தை செய்வதற்கு அது ஏதுகரமாக இருக்கும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். ஒரு 450 டோக்கன் போயிருக்கிறது என்று சொன்னால் அன்றைய தினத்தில் ஒரு 50 டோக்கன் வாங்குவாங்க, இல்லை ஒரு 75 வாங்குவாங்க அப்படின்னு நம்ம கணிச்சு அதற்கேற்றாற்போல் நாம் சமையலுக்கான ஆயத்தங்களை செய்வதற்கு அது வசதியாக இருக்கும். ஆகவே நீங்கள் எல்லாரும் வெள்ளிக்கிழமைக்குள் அதனை பெற்று பயனடையும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்கள் மெய்ப்பராக இருந்து குறைகள் இல்லாமல் எங்களை வழிநடத்தி வருகிறீர். நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எத்துணை நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருந்திருக்கிறீர் என்பதை நினைத்து பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு துதி தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நாங்கள் கலங்கின நேரத்தில், துன்பப்பட்ட நேரத்தில் எங்கள் கூக்குரலை கேட்டு எங்களுக்கு துணையாக இருந்து எங்கள் எதிரிகளின் பற்களுக்கு நாங்கள் இரையாகி போகாதபடி நீர் எங்களை காத்து நடத்தினீரே, உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உமது மந்தையின் மக்களாய் நாங்கள் எல்லாரும் உமது சத்தத்திற்கு எங்கள் செவிகளை கவனிக்கவும், ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் பல்வேறு துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் தொடர்ந்து உம்மை பின்பற்றி வாழவும், உமது கரத்திலிருந்து நல்ல ஆசைகளை பெற்றுக்கொள்ள அனுதினமும் எங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும். இந்த வழிபாட்டிலே நீர் எங்களோடு கூட பேசினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீரே எங்கள் மெய்ப்பர், நாங்கள் உமது மந்தைகள். நீர் எங்களுக்கு அருள் பாராட்டி எங்களை நல்வழிப்படுத்தி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இந்த நாள் வழிபாட்டிலே பங்கு பெற்றிருக்கிற தம் அடியவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். சிறுவர்கள், வாலிபர்கள், முதியவர்கள் என எல்லாரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவரவருக்கு வேண்டிய தேவைகளை ஆண்டவர் மெய்ப்பராக இருந்து சந்தித்து வழி நடத்தும். உடல்நல குறைவோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு உடல் நலன் தாரும். மனசோர்வோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆற்றல் படுத்தி பலப்படுத்தும். ஆண்டவரே, வருகின்ற வாரத்தில் நடைபெற இருக்கிற நற்செய்தி பெருவிழாவையும் அதற்கான ஆயத்த பணிகளையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர், இந்த பெருவிழாவின் வழியாக நாங்கள் நல்ல ஒரு தொகையை சேகரித்து மிஷினரிமார்களுடைய வாழ்வுக்காக, மிஷினரி பணிகளுக்காக நாங்கள் அதனை பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. இன்றைய தினத்திலே மருத்துவ குழுவாக பன்னூர் குருசேகரத்திற்கு சென்று மருத்துவ ஊழியம் செய்கிற உமது அடியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய பயணத்தில், அவருடைய ஊழியத்தில் அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களுடைய தெரிந்த திருச்சபைக்காக, சென்னை பேராயத்திற்காக, பேராயர், பொறுப்பு பேராயர் மற்றும் பிரதம பேராயருடைய தேர்வுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைத்திலும் ஆண்டவருடைய அருட்கரம் இருந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். எங்களுடைய நாட்டிற்காக, நாட்டின் தலைவர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், அரசு துறையில் பணியாற்றுவோர், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் என எல்லாரையும் உடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் வேண்டிய ஞானத்தையும் சரியான திட்ட வகுத்தலையும் நீர் தந்து மக்கள் பணியில் அவர்கள் ஈடுபடவும், மக்களுக்கான நல்வாழ்வை அவர்கள் சரி செய்யவும் நீர் அருள் தாரும் சுவாமி. ஆண்டவரே, உலக நாடுகளுடைய அமைதிக்காக நாம் ஜெபிக்கிறோம். நாடுகளில் இருக்கின்ற தலைவர்கள் தங்கள் நாட்டு மக்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு போர், வன்முறையில் ஈடுபடாமல் சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை வாழ நல் இணக்கத்தை நீர் ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டில் தொடக்க முதல் நிறைவு வரை எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தியதற்காக உமக்கு தோத்திரம் சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்கள் மெய்ப்பருடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களை உமது வழியில் நடத்தி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல எங்கள் வாழ்வு மலர, நாங்கள் பலருக்கு ஆசியாக இருக்க எங்களுக்கு அருள் தார உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் கடவுளே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவர் கற்பித்த மன்றாட்டை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை இருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவுள்ளே, ஆமேன். இறை ஆசையை பெற்றுக்கொள்ளுவோம். நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளின் அன்பும், மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், உந்துனராகிய தூயாவியாரின் இணையராத கூட்டுறவும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக.